இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்கள். இங்கே நாங்கள் இந்த துக்க தினம் அல்லது குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய மரண நிகழ்வுகளுக்குள்ளே இருந்து இந்த பெண்களோ ஆண்களோ வெளியில் புறப்படுவது அல்லது ஒரு 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 அவசிய காரணங்களாக சில ஒரு பொதுவான பண்டிகைகள் அல்லது நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுதுகளில் கூடிய சர்ச்சைகளை பற்றி தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்த்திருந்தோம். இங்கே கலாவினுடைய கணவரினுடைய தந்தையார் இறந்து 2 கிழமைகள் ஆகிவிட்டது, 85-90 வயது என்று சொன்னார்கள். அது தாயகத்திலே. இங்கே கலா தன்னுடைய வேலையின் நிமித்தம் வேலை தொழிலா அந்த சரித்தினாலே ஒழுங்கு செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிக்கு அவர் தான் பொறுப்பாக இருந்தார். கலை நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதற்கு அவர் வெளிக்கிட்டு புறப்பட்டு சென்ற அந்த நிகழ்விலே கண்டுவிட்ட கணவருடைய உறவினர் அல்லது அவருடைய உரை சார்ந்தவர்களுக்கு இடையில் இந்த முரண்பாடு தான். 31 நாட்களுக்கு நாங்கள் இறந்தவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக வெளியிலே நடமாடக்கூடாது என்கின்ற அந்த விடயத்தை இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலும் பிரதியீடு செய்து பார்க்கின்ற பொழுது கூடிய விடயங்களை வைத்து தான் பார்க்கணும். அதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இருந்தாலும் அதிகமாக பெண்கள் மத்தியிலே இந்த 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 விடயங்கள் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதோ என்பது போன்ற பார்வை இருக்கின்றது. அழைப்பிலே நீண்ட நேரமாக நிறைய இணையர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். எனவே மிகச் சுருக்கமாக ஒருவரும் உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பார்வைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான அவர்களுடைய கருத்துக்களை எடுப்பதற்கு சுலபமாக இருக்கும். முதலிலே அழைப்பில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்கள்? நான் ராஜன், நெதர்லாந்திலிருந்து பேசுகிறேன். வணக்கம் ராஜன், சொல்லுங்கள். இப்போ என்னென்ன உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க வேணும். நீங்கள் கடைசியாக ஸ்ரீலங்காவுக்கு எப்போ போன? நீங்கள் நான் போன வருடத்துக்கு முதல் வருடம். அங்கே இப்போ எப்படி நிலைமை? நான் துரதிருஷ்டவசமாக நான் போன நேரம் ஒரு மரண சடங்கை நான் சந்திக்க இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை, இப்போ என்னன்னு சொன்னால் இங்கே அங்கெல்லாம் முழுதாக மாறிக்கிட்டு தானே, இந்த அளவுக்கு இல்லை ஒழிய அங்கேயும் இங்கே அப்படி தான் சட்டப்பட்டு கொண்டு தான் தெரியும். இவ்வளோத்துக்கு நாகரிகம் இல்லை. ஆனால் அங்கே மேட்ட இங்கே செத்த வீட்டில் இந்து பொம்பளையில எல்லாம் சுடலைக்கு போயினோம், சுடலைக்கோ போயினோம். இங்கே எரிக்கணும், சில பேர் தாக்கினோம். மற்றது கோயில் முழுக்க சாதி சமத்துவம் பேச எல்லா சாதியையும் பணம் பெறுதண்டு செய்யணும். பிராமணர் எல்லா சாதி விட்டையும் போய் கிரியால் செய்யணும். இப்படி இலங்கையிலும் எல்லாம் வந்துட்டு தான். இந்த அளவுக்கு மோசம் இல்லை ஒழிய உடுப்பு கிழிச்சு கட்ட கரைச்சிட்ட பொம்பளைகள் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்று பழகினோம். எல்லாம் நடக்குது. எங்களோட கலாச்சாரம் அங்கே முடிஞ்சு இங்கே நடக்கிறது கொஞ்ச நாள்ல அங்கே போயிடும். மற்றது இங்கே இவங்க ஐரோப்பியரும் ஒரு 50-100 வருஷத்துக்கு எங்களையும் பார்க்க நல்லா இருந்தவங்க. இன்றைக்கு இந்த புதுசாக 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகுதான் இப்படி வந்து இதாகிறது. எங்கடா இந்தியா முழுக்க என்ன பெரிய இந்தியா கத்திரி முழுக்க இங்கிலீஷ் தான் பேசுறது. ப்ரோ, நீங்களும் ப்ரோ க்ரோண்டு எல்லாம் பேசுறீங்க. அதான் நான் சொல்லணும்னு எடுத்தேன். சரி, நன்றி 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 வணக்கம். இப்போ இலங்கையிலே இது மாறி இருக்குது. இப்போ இலங்கையில் மாறியதால் நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற விடயத்துக்கு அப்பால் இலங்கையிலே அது எப்படியும் இருக்கட்டும், மாறாமல் இருக்கட்டும், மாறி இருக்கட்டும், அது காலப்போக்கிலே இன்றைய உலகமயமாதலிலே சில விடயங்கள் கொண்டும் கொடுத்தும் நிகழ்ச்சி போக்கிலே போய்கொண்டு இருக்கின்றதால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக இந்த பிரச்சனையை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது எப்படி பார்க்கின்றோம் என்பது பற்றிய ஒரு பார்வையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இனிமே ஒரு நேருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு கருத்துரையாளர் உங்களோட பக்கம் வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். புஷ்பவதி விஸ்வநாதன். உங்களோட குரலே சத்தத்திலே தெரியும் நீங்க. அப்படியா, நன்றி. சொல்லுங்க. இது இந்த இறப்பு வீட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. இங்கேயா இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியிலையா? நிகழ்ச்சியில இருந்தா இங்கே இருந்தா. சொல்லுங்க. ரவிசலத்திலேருந்து சொன்ன மாதிரி அங்க மழை பெய்கிறதுக்கு இங்க கூட குடிக்கிற மாதிரி இப்ப அங்க இறப்பண்ணா இங்க இருந்து ஓட பண்ணி போட்டு இந்த டெலிவரி செய்து விடுகிறேன் சாப்பாட்டுக்கு. அப்படி அதை விட பொழுது இந்த பிரச்சனையை பார்த்தால் இங்க நாங்க 31 நாளும் வெளியில போகாம வீட்டுக்குள்ள இருக்கேனாது. அலுவல்கள் வரைக்கும் வெளியில போகணும், ஒரு கட்டாயமான சேவைக்கு போகணும். உயிரோட இருக்கேக்க கவனிக்காமல் பேசாம இருந்துட்டு இறந்த பிறகு ஒன்று பிடிக்கிறதுல எல்லாரும் முன்னிப்பார்கள். அது ஒரு எங்கட சமுதாயத்தில ஒரு பழக்கமாக மாறி. நீங்கள் எப்போது இப்போ அந்த அவர் அப்பா அவருடைய கணவனுடைய தகப்பன் வருத்தமாக இருக்கையில் எப்போயாவது நீங்கள் வந்து அதை கேட்டிருந்தீங்களா, காய்ச்சிருந்தீங்களா? ஓமோம் அவர் ஹஸ்பண்டோட காய்க்கிறேன். நான் 30 நாள் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் சார். நான் வெளியில் போகாமல் நின்று இருக்க முடியும், வேலை செய்ய இதாண்டா ஓரளவுக்கு இப்படி சிலுக்கு ஓரளவுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது. மற்றும்படி ஓரளவுக்கு போனால் அமைதியாக ஒரு மாதிரி அந்த ஒரு
என்னென்னா அது எங்களை அறியாமல் மனதால் எங்களோட துக்கம் கண்ணில் தெரியும் என்ன. அப்போ ஒரு மரியாதையாக இருக்கணும். சரி சொல்லுவோம். அதெல்லாம் இது போடா போக்குக்காக சொல்லப்படுகிறது. மேன்தான் நாங்கள் நல்ல டியூட்டி எங்கட கடமையை வடிவாக செய்திருந்தோம் என்றால் இறப்புக்கு நாங்கள் போய் அவன் தகனம் செய்து அவன் நல்ல அலுவல் காரியங்களை செய்துட்டால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் எங்கேயும் போகலாம் பெறலாம், யாரும் அதை கேட்கவும் கூடாது, அதை பற்றி கதைக்கவும் கூடாது. இறப்பு வீடு நடந்திருக்கும், ஒருவரும் இல்லாத நேரம் நல்லா சிரிச்சு கதைச்சு சத்தம் போட்டிருப்பினா ஆக்களை கண்டோன்னா அழுகிற மாதிரி வந்து அழுகிற மாதிரி செய்வார்கள். இதையெல்லாம் ஒரு விதமான மற்றவர்களும் பயப்பட்டு செய்ய ஏன் அப்படி ஒழிச்சு நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் செய்வதை எல்லாம் சரியாக செய்து விட்டோமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எனவே நாங்கள் இப்படி கதைப்பதை தவிர்த்து அவர்களின் மனதில் என்னென்ன வேதனைகள் சில வேளை வடிவா கவனிக்காம இறந்த பின்பு அவர்களை யோசிச்சு கொண்டு பேர்கள் இப்படி செய்ய விட்டுட்டோம் அப்படி செய்ய அப்படியே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும் என்ன ஒருவருக்கு. அதை நாங்கள் பிளகாலாம இருப்பதுதான் நன்று. நாங்கள் செய்யறத எங்கட செய்த டியூட்டியை செய்துட்டோமா மற்றவர்களை பற்றி பார்க்காமல் குறை கூறாம கொண்டு போறது நல்லது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி புஷ்பவதி. சரி, அடுத்த நேயர்களிடம் செல்வதற்கு முன்பதாக இங்கே 2 பேர் இருக்கிறீங்க. கௌரி, கௌரி, எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஊரில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தாலும் எங்கே நடந்தாலும் துக்கம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ 31 நாள் இந்த துக்கத்தை அனுஷ்டிக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறது மிக தப்பு. அது நாங்கள் ஒரு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு இவ சொல்கிறா ஒரு சேரிட்டி வேலையை தான் எடுத்து செய்கிறோம், அந்த வேலைக்கு தான் கட்டாயம் போகணுமெண்டு. செத்த வீடு நடந்தது 1 கிழமையோ 2 கிழமைக்கு முதல். ஆனால் இவருடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே திட்டமிட்டு அதற்கான 3 மாதத்துக்கு முன்னவே இருக்கு. அவள் அதுக்கான ட்ரெஸ் அது இது இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் எங்களோட துக்கத்தை கொண்டே ஷோ பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறதில்லை. இவ்வளவு துக்கம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி முடித்து அதில் வெற்றி காண்றது தான் முதல் ஒரு குறிக்கோளாக இருக்குது. பட் அவளத்தையும் தலைமை தாங்கி நடத்துகிற நேரம் அவக்குரிய உடைகளோடையும் அவள் போகணும். அதுக்காக அவட மனசில் துக்கம் இல்லைன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? அப்புறம் 31 நாளில் ஒரு துக்கம் அழிஞ்சு போயிடுமா? இல்லை, நான் கேட்குற ஒரு கேள்வி, 31 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும் என்ற 31 நாள் ஒரு மரணம், வயசு கூடின மரணமோ வயசு குறைஞ்ச அந்த அன்பும் பாசமும் இருக்கும் வரைக்கும் ஆயுள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால ஆயுள் வரைக்கும் நாங்கள் இப்படியே இருக்கல. அவருடைய இடைவெளியை 31 நாளுக்கு பிறகு யாரும் மட்டும் நிரப்ப முடியாது. 31 நாள் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்ன்றது உண்மையாக ஒரு அனர்த்தமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. 1 கிழமை அல்லது 2 கிழமை உங்களுக்கு ஒரு தற்காலிக வேலை நிறுத்தமோ அல்லது உங்களுக்கான ஓய்வுகளோ அதுக்கான அனுஷ்டானமோ அவங்க கொடுக்கலாம். இதே தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கல. 31 நாளும் அவ எல்லாருக்கும் முன்னுக்கு நான் துக்கத்தை அனுஷ்டிக்கிறேன்டா அவ கடந்து வர்ற பாதைக்கு அவவே ஒரு முட்டுக்கட்டை போடுறதா தான் நான் நினைக்கிறேன். இல்லையா? 31 நாள் இங்க 24 மணித்தியாலத்தில் 24 மணித்தியாலம் சமைச்சு போனாலே லைஃப் போயிருமன்ற அளவில் தான் வாழ்க்கை இருக்கு. அப்படி வாழ்க்கை இருக்கும் போது அவன் 31 நாளும் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு வாங்க இருங்க நான் துக்கமாக இருக்கிறேன்ன்றது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். மற்றது ஒருவர் இறந்ததற்காக சில காரியங்களை நாங்கள் தள்ளி போடவும் மேலாம். இங்கேயே நாங்கள் பார்க்குறோம், ஒரு அப்பாவினுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு திருமணம், அப்பாண்ட மரணம் எதிர்பார்க்காம நடந்தது. அவங்களோட திருமணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க பத்திரிகைகள் வச்சாச்சு, இனசனத்துக்கு சொல்லியாச்சு, யூரோப்லேருந்து வர்றது. இது உண்மையாக நடந்தது பர்மிங்கத்தில். அவரும் ஒரு டாக்டராகவும். ஆனால் 2 குடும்பங்களும் ஆலோசித்து என்ன செய்ததுன்னு சொன்னால், அப்பா இறந்ததாகவே இருக்கட்டும், சரியாக 12 நாளில் அந்த திருமணம் நடந்தது. அதை அங்கீகரிக்கிறதுக்காக அவங்க கொண்டாடுறதுக்குள்ள ஒரு காரியம் தடப்பட்டால் அதுக்கு கனகாலம் எடுக்கலாம் அல்லது நடக்காம கூட போகலாம். அவை ஒரு காரியம் நடந்து விட்டது. அப்பா பிள்ளை செத்த அடுத்த நாளே அப்பா எவ்வளவோ காரியங்கள் செய்கிற ஒரு நாட்டிலையும் ஒரு யுகத்திலையும் வாழ்கிறோம். இது நாங்கள் 18ஆம் நூற்றாண்டுலையோ 19ஆம் நூற்றாண்டு இப்போ 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ நவீன உலகத்தில் அதுக்காக நவீன உலகத்துக்கு வந்தனால கவலை இல்லை, வலி இல்லை, துக்கம் இல்லை என்று நான் சொல்லே இல்லை. ஆனால் அதை கடந்து வர்றலையும் பக்குவம் மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்கிற அளவுக்கு வந்திருக்காங்களோ, சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த திருமணம் நல்லா நடந்தது. ஏனென்றால் எல்லாரோட வாழ்த்துக்களை அப்பாட மரணத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க. இல்லை, இப்போ ஏகௌரி ஏனென்றால் திருமணம் நடந்தது, அவர்கள் புரட்சிகரமாக சமூகத்தினுடைய இந்த விடயங்களை தான் தரம் செய்தார்கள். இப்போ எங்களோட பிரச்சனை என்னென்றால் இவரும் அப்படித்தான், இவ நடந்தது நிகழ்ச்சி போயிருக்கிறா. அந்த திருமணத்தை பற்றி வெளியிலே பேசுகின்ற இந்த மனிதர்கள் அவர்களை காணுகின்ற பொழுது சொல்கின்ற இந்த கூற்றுக்கள் வேதனையாக விடயமாக இருக்கின்றது. ஒரு முதிர்ச்சி அடையாத சமூகத்திலே, ஒரு புரிந்துணர்வு பெற்ற சமூகத்தில் இருக்கிறோம். அல்லது இப்படித்தான் அதுக்கான இவர் சொன்னதை போல எங்களுக்கான ஒரு வரன்முறைகள் இருக்கின்றது, அதை தாண்டி போகக்கூடாது என்று நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக நான் அதை நான் அப்படி நினைக்கல. என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த பங்களிப்பு அவர் செய்ததில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் இப்போ நாங்கள் வேறொரு நாட்டின் கீழே நாங்கள் வேலை செய்கிறோம். பட் இப்படி ஒரு துக்க காரியம் இருக்குன்னு சொல்லி நாங்கள்
நாங்கள் ஊர் மாதிரி அதையே நினைச்சு கொண்டு இருக்கல. அவட பங்களிப்பு அவங்க செய்துதான் ஆகணும். அதை நாங்க தப்புன்னு சொல்லல. அதை ஏற்றுக்கொள்றது அளவுல மனிதரால நாங்க பக்குவப்பட்டோம் என்றாலே அதுவே அடுத்த தலைமுறைக்கு ஒரு வெற்றியான பாதை என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? இதை நாங்கள் அங்கீகரிக்காத போதுதானே அபத்தமான பேச்சுக்கள் இங்கே வருகிறது. அங்கீகரிச்சோம் என்று இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ சரி ஒரு கிழமை லீவாக கொடுப்பாங்க, 2 கிழமை லீவாக கொடுப்பாங்க, மற்ற ஒரு மாதத்துக்கு லீவாக கொடுப்பாங்க, சில வேலை நோ பே எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அவட மோல்கேஜ் வந்து பிரச்சனையாக அதான் சொல்றேன். அவன் லைஃப் ஒரு மரணத்தினுடைய இன்னொரு மரணத்துக்கான வாய்ப்பையும் அதை ஏற்படுத்த வீட்டுக்குள்ள இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது சொல்லி இல்லை. ஒரு கலாச்சார முறையின்படி இவை ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இவ்வளவு நாள் இருக்கு, இத்தனை நாள் வரை. இப்போ சில பேர் இல்லை, இப்போ உதாரணமாக கேட்குறேன் சிவா, இப்போ இவ வந்து ஒரு வேலை தலைமைண்டா நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செய்கிறத பற்றி யோசிக்கிறீங்க. சரி, இப்போ இவ போல ஒரு ஆள் ஒரு 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 இவெண்ட் கோஆர்டினேட்டராக இருந்தால், அல்லது ஒரு தொலைக்காட்சியில் பணியாற்றுற ஒரு கலகலப்பான நிகழ்ச்சி செய்பவராக இருந்தால், அது அவருடைய தொழிலாக இருந்தால் என்ன நிலைப்பாடு இருக்கும்? முடிந்த அளவு தவிர்க்க சொல்கிறேன். சரி, பார்ப்போம். இன்னும் ஒரு நேர அழைப்பில் எடுத்துக்கொண்டு இந்திரகுமார் உங்களுடைய பக்கம் வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நல்லா செலவிட்டீங்களோ? விஜய் பேசுறேன். விஜய், வணக்கம் விஜய், சொல்லுங்க. வணக்கம். என்னன்னு சொன்னா, கவலைப்படுறதுக்கு நல்ல உடையும் கிளீன் ஷேப்புமா இருந்தால் கவலைப்படையிலாதா, அதோடையும் கவலைப்படலாம். இங்க உள்ள எத்தனையோ ஃபீனர்களுக்கு நான் பார்த்திருக்கேன். எல்லாம் வெள்ளைகள் எல்லாம் நான் கல்யாணவுடன் பிரமாச்சு ஓடிச்சு கொண்டு போய் அவரை கடைசி நிலடக்கம் மண்டைக்குள்ள அதில் நிப்பினான். அவைகள் அந்த இது இல்லை. மற்றது எங்கட சமூகம் ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளாத நிறைய ஆத்மாக்கள் இருக்கிற ஒரு விதமான சமூகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆளுடைய அபிப்பிராயத்தில் நாங்கள் வாழக்கூடாது. புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிற முறை ஒரு வித்தியாசம், ஊர்ல வித்தியாசம். ஊர்ல என்ன செய்யும் என்று சொன்னா, ஊரை நம்பி இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து தனிச்சு வாழையில அது ஊர் ஒத்தபடி நாங்கள் போக வேணும். அப்படி ஒரு கொண்டாட்டம் ஒரு துக்கமான நேரங்கள்ல நடத்துவோமா இருந்தால் பகைமை வளரும். எத்தனையோ பேர் கூடிய அளவு பங்களிப்புக்கு வரமாட்டார்கள் என்ற விஷயம் இருக்குது. மற்றது பயம் என்ற ஒன்றுதான் இதுக்குள்ள நிறைய இருக்கு. அவ என்ன சொல்லிவினம் என்று உதாரணத்துக்கு ஒரு அக்கா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து 2 வருஷமா நியழி அவர் பெட்ல இருந்து கடுமையான வருத்தம் அசைய மாட்டார். ஆனா அவர் என்ன நடந்தா, அவர் செத்த நேரம் அவ அழை இல்லை சொல்லிச்சு. நான் கூட போய் அந்த குடும்பத்தோட கலந்து கொண்ட முறையில எனக்கு தெரியும், அவ அழுது முடிச்சுட்டா. அழுறது கண்ணீர் இல்ல. அப்படியான இதுகளை வந்து மேலிருந்த வரியா பார்த்துட்டு சும்மா கல்லறிகிற சனங்கள் இருக்கு. இல்ல இங்கேயும் செத்த வீட்டுல அந்த கணவனோ மனைவியோ அது கண்ணீர் விட்டு அலாட்டி அதை ஒரு குறையா சொல்ற ஒரு பாரம்பரியம் அங்கேயும் இருக்குதா? ஓமா, அது அப்படி நான் பார்த்தேன். நான் என்ன பார்த்து சொல்றேன். மற்றது என்னுடைய சகோதரின் புருஷன் வந்து அத்தான் வந்து இப்ப 2 நாளைக்கு முதல் மோசம் போனவர். அவ அக்காட்ட நிறைய சாரிகள் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முதலும் ஒரு சாரி எடுத்தவா. ஆனா இனிமேல் அந்த கலர் சாரி என்னதுக்கு இன்னொரு சௌரிக்கு கொடுப்போம் என்ற மாதிரி எல்லாம் யோசிக்கணும். அப்படி அவைகள் இதுல நிச்சயமா சொல்ல போனால் எங்களோட சமூகத்தில் சில விஷயங்கள் நிச்சயமா மாற வேணும். இன்னொரு பக்கத்து வீட்டுல அநேகமா ஃபினரல் நடக்குதுன்னு சொன்னா ஹோல்ல செய்வினம். ஆனா நிச்சயிக்கப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை வந்து அப்படி ஒரு சென்டிமெண்ட் பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதை நாள் பார்த்து நேரங்கள் பார்த்து தானே நாங்கள் கணிச்சு ஒரு விஷயத்தை எத்தனையோ நாள் காவல் இருந்து செய்யறது. அப்ப அப்படியான நிலைமைகள்ல நிச்சயமாக எங்களோட சமூகத்தை உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதத்தை மதிக்கக்கூடிய சமூகமாக வளர்த்தெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம்ன்றதை பணிவாய்ச்சி. நன்றி விஜய். விஜய் கூறின கூற்றிலே ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது துக்கம் என்பது அகம் சார்ந்த மனம் சார்ந்த விடயம் ஒழிய அது பௌதீகம் சார்ந்த விடயம் இல்லை. வெளித்தோற்றத்தில் காட்டுகின்ற சொன்ன போல ஆடைகளிலும் புன்னகை பூப்பதிலும் காட்டுகின்ற அல்லது அழுத முகங்களுடன் அழுத மூஞ்சிகளுடன் திரிவதிலும் காட்டுகின்ற விடயம் அல்ல, அது அகம் சார்ந்த விடயம். எனவே வெளித்தோற்றத்துக்குள்ளே நாங்கள் அணிகின்ற ஆடையும் நடக்கின்ற விடயங்களும் போகின்ற இடங்களும் ஒரு மனிதனுடைய துக்கத்தை அளவிடுகின்ற கருவிகளாக மாற்றிக்கொள்ள முடியாது என்பது போன்ற கருத்தினை அவர் கூறியிருந்தார். அடுத்த நேரிடம் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இந்திரகுமார், நீண்ட நேரமாக சிரித்த புன்னகை மாறாத முகத்துடன் இருக்கிறீர்கள், ஏதோ சொல்ல வச்சிருக்கிறீங்க நினைக்கிறேன், சொல்லுங்கள். என்னுடைய கருத்துக்கள் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து சமூகம் வந்து அழுத கண்ணீரும் கடன் என்ற சமூகத்திலிருந்து வந்தாங்க. அழுத கண்ணீரும் கடன் என்றால் என்னுடைய செத்த வீட்டுக்கு ஒரு ஆக்கள் வந்து அழுத
அவன் செத்த வீட்டுக்கு நான் போய் அள வேணும். அழுத கண்ணீர் கடன். அப்போ எந்த வீட்டை வந்து அழுத கண்ணீரை நான் அவன் செத்த வீட்டை போய் அழுது தான் தீர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் எங்களோட யாழ்ப்பாண வழக்கம். அப்படி தராட்டியே நீ எந்த வீட்டு இருந்து அலையிலேன்னு பெரிய அது அப்படியான சமூகத்தில் நாங்கள் வந்தாங்க. நான் இப்போ டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நீங்கள் ஓட்டோகிராஃப் படம் சாரி சிவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நீங்கள் ஓட்டோகிராஃப் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் நான். அது என்ன பார்த்தீங்க? படம் பார்த்தேன். படம் என்ன பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள் லவ் பண்ணாரு, அதையா பார்த்தீங்க? ஓட்டோகிராஃப் படம். ஓட்டோகிராஃப் எனக்கு பார்த்து மறந்துட்டேன். அதில் ஒரு கட்டம் பெறுது, இனிமேல் உச்ச கட்ட தியாகத்தை சினேகா செய்வா. என்னன்னு சொன்னால் அவனோட தாய் செத்து அவனோட தாயின் பிரேதத்தை நல்லடக்கம் செய்து விட்டு அந்த பிரேதத்தை அங்கே போய் வச்சுட்டு தான் இவருக்கு வந்து கடைசி நாள் அந்த இது கொடுத்து அவரை சக்ஸஸ் ஆக்குறார். அந்த பெண்ணின் தியாகம் அந்த தாயின் செத்த கூட என் தாய் கூட உதவி செய்யுது. அவ்வளோது ஒரு உன்னதமான மனநிலையத்துக்கான படம் அந்த ஓட்டோகிராஃப். ஆனால் எத்தனை பேர் அந்த படத்தில் காதல் காட்சியை தான் கூட பார்த்தே இல்லையா, இந்த தத்துவத்தை பார்த்தாக்கள் வேறு குறைவு. இது ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்த படம். அதே மாதிரி எங்களோட சமூகத்தில் வந்து கன மாற்றங்கள் வேணும். உதாரணத்துக்கு ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே இந்த பெண்கள் வந்து மார்பை மறைக்கக்கூடாது, அது மார்பை தெரிய விடணுன்ற ஒரு உயர் சாதி தாண்ட சாதி குணம் இருந்தது. அதையெல்லாம் போட்டு வச்சது வந்து 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பெரியார் வந்த பிறகு அந்த தன்மையமானது. நாகரிக மாற்றங்கள் விடுதலை கல்வி வளர்ச்சியை காட்டுது. இப்போ கிறிஸ்தவ சமயத்துக்கு பரவலாயினது. மற்றது இவன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்படியான ஒரு சமூக வேற்றுமையை நாங்கள் தளர்த்து வந்திருக்கோம்னு சொல்லிக்க நாங்கள் எவ்வளோத்துக்கு ஃபோர்வர்டாக வந்திருக்கோம். இப்போவும் நாங்கள் இந்த காலத்திலே இருந்து கொண்டு இப்போ இந்த ஃபோர்வர்டான திங்களத்து ஒரு சமூக வரம்பு அதுன்னு சொல்லி இந்த வேண்டாத நாங்கள் வச்சிருக்கிறது சரியில்லைன்றதான் என் கருத்து. இல்லை ஃபோர்வர்டான என்னென்ன இப்போ நீங்கள் வந்து உடன்கட்டை, அதாவது கணவன் செத்தா மனைவியும் சேர்ந்து எரியணுன்றதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்ல இல்லையே, அப்படி சொல்ல இல்லையே நீங்கள். இது வந்து முந்தின வழக்கம் தான். இப்போ அந்த வழக்கத்தை நாங்கள் ஏன் கைவிட்டோம்? அது தவறுனங்களுக்கு தெரியுது தான். அதே மாதிரி இதுக்கும் வந்து இப்படி பெண்கள் ஒரு மரணம் வந்து இது மனம் சம்பந்தப்பட்ட இதுதான். பெண்கள் மட்டும் நீங்க தப்பான வழியில போகுது. பெண்களை மட்டும் சொல்லல, ஆணா இருந்தாலும் தான் சொல்றோம். நான் பொதுவாக நான் பொதுவின் பாலா தான் சொல்றேன். அதாவது மரணம் வந்து மனம் சம்பந்தப்பட்டது. இப்போ என்னுடைய அம்மாவோ என்னுடைய தந்தையோ என்னுடைய மகளோ என்னுடைய அங்கே அது என்ன அந்த சமயம் எனக்கு தான். அதை நான் சமூகத்துக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய காரணம் என் டே டு டே லைஃப் நான் அதை எனக்கு இல்லை. நான் ஒரு 30 நாளாக ஒரு 50 நாளாக இல்லாட்டி ஒரு வருடமாக நான் வீட்டுக்குள்ளே இருந்து என்னோடய அம்மாவுடைய ஆன்மாவுக்காக இல்லாட்டி அப்பாவுடைய ஆன்மாவுக்காக இல்லை மாமாவுடைய ஆன்மாவுக்காக நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு விரும்பி வராது வேறு. அப்படி இவர் வந்தால் எதுவும் சொல்லுவார், அவர் எதுவும் சொல்லுவார் என்பதற்காக வராவிடுகின்ற ஒரு அச்சத்தை பற்றி தான் அல்லது அதை பற்றி தான் நாங்கள் மனம் சம்பந்தப்பட்ட இது வந்து அது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மேலே தாங்கள் எடுக்கிறது. அதே நேரத்தில் அதில் வந்து சமூகமாக வந்து நீங்களா தண்டிக்கிறதோ இல்லாட்டி ஒரு இவங்க மரண வீடுகளிலேயே ஒரு கரையில் மரண வீடு நடக்கும், இன்னொரு கரையில் ஒரு கரையிலேருந்து மதுபானங்களை மறந்து கொண்டு இதுகளை மறந்து கொண்டு தான் இருப்பினேன். அப்போ ஒரு பக்கத்தில் கேளிக்க அப்படியான சம்பவம் இல்லை. சில சடங்குகள் இருக்கல்லோ, அதை ஒரு கேள்வி கேட்குறேன். சில சடங்குகள் இருக்குது. சில பேர் சொல்கிறவே செத்த அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்புக்கு இவ்வளோ உடுப்பெல்லாம் போட்டு இவ்வளோ எல்லாம் செலவழிக்கிறீங்களே, காலகட்டி இழுத்து கொண்டு எரிக்க முடியுமா? ஒரு மரியா ஒரு சடங்கு முறை, அந்த ஃபார்மாலிட்டியை தான் நான் இதைக்கும் சொல்கிறேன். இப்போ அதான் நாங்கள் இல்லை. இப்போ அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இறந்து போன சடலத்துக்கே அலங்கரிக்கக்கூடிய நாங்கள் உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்களை அலங்காரத்தை குலைக்க சொல்வதில் இருக்கக்கூடிய அபத்தத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். அலங்காரம் குறைக்க சொல்ல இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு தொடர்ந்து குலைச்சி போட்டிருக்க சொல்லி இல்லையோ, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு மரியாதைக்காக ஒரு கொஞ்ச நாளைக்கு அடக்கி சரி. ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்ற அவருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். 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 அழைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். அவர் அழைப்பில் இல்லை. சரி, சொல்லுங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல வலிக்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு இதில் தான் வந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு மெசேஜ் தான். என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே இங்கேருந்து ஒரு பெண் வந்து போயிருக்கிறா, போய் கொழும்புல போய் இறங்கிட்டு உடனே ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் டக்குனு தன்னை பியூட்டி இது செய்ய சொல்லி எல்லாம் சொல்லி மேக்கப் எல்லாம் போட சொல்லி போட்டு முடிஞ்ச உடனே அந்த இவ கேட்டிருக்கா லேடி, என்னத்துக்கு நீங்கள் போட்டுருங்க, அப்பாட பியூன்ட்ரல் நான் அழகாக போகணும்னு சொல்லி. அவருக்கு அந்த மனசு வந்து அந்த இடத்துல அது தப்பாக இருந்தாலும் அவள் என்ன நினைப்பா, அப்பாட பியூன்ட்ரல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் அங்கே அழகாக போகிறேன்னு சொல்லி. அதுதான் அவருக்கு துக்கம் இல்லைன்றதை வந்து. ஆனால் நீங்கள் இப்போ இது சொல்லலாம், இது மேலதிகமாக அவள் மேக்கப்புக்கு எல்லாம் போகிறது கொஞ்சம் இதாக இருக்கட்டும், அவள் களைச்சி விழுந்து போயிருக்கலாம், அல்லது அவள் கனகாலத்துக்கு பிறகு போயிருக்கலாம், என்னை 4 பேர் பார்ப்பாங்க. ஒரு துக்க காரியத்தில் பல நல்லதும் அங்கே நடக்குமென்ற ஒரு இதில் அவள் செய்திருக்கலாம். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்கிற அங்கீகாரமான ஒரு சமுதாயத்தில் தானே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிறகு என்னது இந்த 30-60 நாள்கள் எல்லாம்ன்றது வந்து எனக்கு ஒரு அபத்தமாக தான் எனக்கு தோன்றுறது. ஒரு நேரை நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முதல் அழைக்கலாமா என்று பார்க்கிறேன் மிக வேகமாக.
வணக்கம். 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 யார் பேசுறீங்கள்? அருள் சார். அருள். வணக்கம் அருள். நீங்கள் விரைவாக சொல்லணும், வேகமாக இருந்தால் 3 நிமிடத்தில் நிகழ்ச்சியை முடிக்கணும், மன்னிக்கணும். சொல்லுங்க. அது வந்து பொதுவாக சிவா எடுத்த விஷயம் நல்லதுங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து தவிர்க்கணும். ஃபங்க்ஷன் வந்து போறதால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், கவனமா இருக்கணும். அதோட அந்த அக்கா சுவத்தசாரி உடுத்த அக்கா வந்து படபடன்னு கதைக்கிறா, கூட கதைச்சாலும் காட்டுக்கு கூடாது. அந்த அளவா கதைக்கணும். ஒரு மனுஷன் காட் வந்து வேலை செய்யற 3 நிமிஷம் தான். அதுமே கூட கதைச்சு என்றால் காட்டுக்கு தான் ஆபத்து. அமைதியா கதைக்கணும். அது உண்மையில கவனமா இருக்கணும். இந்த பொதுவாக வந்து நல்லது. அவர் ஹெல்த் சம்பந்தமாகவும் அந்த விஷயம் சம்பந்தமாக சொன்னார். மிக வேகமாக பேசுவது இதயத்துக்கு கூடாது என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். தெரியலை, எனக்கு இங்கே வைத்தியரும் இருக்கிறார். நாங்கள் அதை இன்னொரு முறையில் பார்ப்போம். அதிகமாக பேசுதல் அல்லது விரைவாக பேசுதல் இதய நோயை கொண்டு வருகின்றதை பற்றி நாங்கள் இன்னொரு அமர்விலே நாங்கள் அதை பார்ப்போம். அது விடயம். சரி, நிகழ்ச்சியை நிறைவுபடுத்த வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். மன்னிக்கோடும், உங்கள் 2 பேர்ட்டையும் முழுமையான கருத்தை கேட்க முடியாமல் இருந்தது என்றால் இது ஆனால் ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கின்றது, ஒரு சங்கதியை சொல்லி இருக்கிறது நினைக்கின்றேன். இப்போ டாக்டர் விவேகா வாங்கோ, ராஜேஷ் மிகச் சுருக்கமாக 30 வினாடிகளில் சொல்லுங்க இந்த விடயத்தை பற்றி. அழகாக வெளிக்கிட்டு முக்கியமான தேவைகளுக்கு போகிறதால கவலை இல்லைன்றது அர்த்தம் இல்லை. அது அவங்க எடுத்துக்கொள்வதும் பார்க்குற பார்வையிலையும் தான் இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு மைண்டில் ஒரு இதாக இருக்கலாம், ஆனால் அப்படி போனதால் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அழுத முஞ்சிரு போனாலும் கொஞ்சம் கூட நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. மாமா இருக்க கவனிச்சிருக்க மாட்டா, இப்போ செத்தாப்புற கூட நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லலாம். அது பிழை இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் மரியாதையாக அழகாக நாங்களே ஒரு ஏசியன் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான். இல்லை, நான் நினைக்கிறேன் ஒருவன் தன்னை அழகுபடுத்துவது என்பது மற்றவர்களுக்காக இல்லை, முதலில் தனக்காக. தன்னை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய துன்பத்தை மறந்து நான் துணிவாக இருக்கிறேன், துணிச்சலாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், திடமாக இருக்கிறேன், அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறேன் என்று நானே எனக்கு கட்டியம் சொல்கின்ற ஒரு விடயமாகத்தான் நான் எப்பொழுதும் என்னை அழகுபடுத்துகின்ற பொழுது பார்க்கிறேன். 3ஆம் நம்பருக்காக இல்லை. டாக்டர் விவேக், நீங்கள்? எனக்கு என்னென்னா, நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் நடிக்கக்கூடாது. உண்மையாக அவரவர் மனதை பொறுத்து அவர் விருப்பமானதை செய்யலாம், போகலாம், விடலாம். அவையில் அப் டு தெம். நல்லது. நிகழ்ச்சியினுடைய கனதியை, அந்த விடயங்களை, பேசப்பட்ட விடயங்களை, அடையாளம் காட்டப்பட்ட விடயங்களை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நல்லது நேயர்களே, இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த அடையாளம் காட்டப்பட்ட விடயங்கள் பற்றி நாங்கள் இந்த அமர்விலே நாங்கள் தீர்மானம் எடுத்துவிட முடியாது, தொடர்ந்து பேசுவோம். சமூகத்தினுடைய ஒரு வாழ்வியல் கீறி இருக்கின்ற வட்டத்தினை வெட்டி எடுத்துக்கொண்டு தாண்டி செல்வதிலே மிக கனதியான சவால்கள் நிறைந்திருக்கின்ற அந்த சவால்களை எப்பொழுது நாங்கள் தாண்ட முனைகின்ற பொழுதுதான், சவால்களை முகத்தினரே சந்திக்க முனைகின்ற பொழுதுதான் நிறைய விடயங்கள் எங்களுக்கு வெளிச்சமாகின்றது. நல்லது. இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள், கலைஞர்கள், இவர்கள் அனைவருக்கும் அன்புடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண்முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு மாலையிலே, மற்றொரு பொழுதிலே, மற்றொரு முரண்முடிவு நிகழ்ச்சியிலே புதியதொரு கருப்பொருளுடன் சந்திப்போம் அன்புறவுகளை. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.